ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வசனத்தில் வருகிற காத்திருத்தல் என்கிற ஒரு வார்த்தை எபிரேய வார்த்தையான கவா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் அழைக்கப்படுகிறது. கவா என்று சொன்னால் அதனுடைய ஒரு பெயர் சொல், ஒரு பொருள் என்ன என்றால் கயிறு என்று அர்த்தமாகும். எப்படி ஒரு பெரிய தடிமனான கயிறு பல நூல் இழைகளினாலே முறுக்கி பின்னப்பட்டு ஒரு பெரிய கயிறாக, பலம் வாய்ந்த ஒரு கயிறாக இருக்கிறதோ, அதன்படி கர்த்தருக்கு காத்திருத்தல், அதாவது தேவ சமூகத்துல அவருடைய வசனங்களை கேட்டு ஜெபம் பண்ணி உபவாசித்து அவரோடு கூட இணைந்து அவருடைய உறவிலே ஒன்றாக இருக்கும் பொழுது பல நூல் இழைகள் சேர்ந்து ஒரு கயிறாக திரிக்கப்பட்டு பலம் வாய்ந்ததாக இருக்கப்படுகிறது போல, நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில பலசாலிகளாக காணப்படுவோம். ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நாம் இந்த உலகத்துல ஆவிக்குரிய பலன் பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல காத்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.